நேத்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தனுஷ் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன்ல 50வது படமா ரிலீஸ் ஆனது தான் ராயன். இந்த மூவி டே 1ல மட்டுமே தமிழ்நாட்டில் 10 crore பிளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இது தனுஷோட கரியர்ல செகண்ட் 10 crore பிளஸ் கலெக்ஷன் கொடுக்குற மூவி. ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு பார்த்தா 2021ல மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கர்ணன் மூவி. இதுதான் தனுஷோட ஃபர்ஸ்ட் 10 crore பிளஸ் கலெக்ஷன் கொடுத்த மூவி. இந்த ராயன் மூவி தனுஷோட கரியர்ல பிக்கெஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷனான மூவியாகவும் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த ராயன் மூவி இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே பண்ணாத ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆன எந்த மூவியுமே டபுள் டிஜிட்ல கலெக்ஷன் பண்ணதில்லை. அதை இந்த ராயன் மூவி பண்ணி காட்டியிருக்கு. இந்த ராயன் மூவி ரிலீஸ் ஆகி டே 1 வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்றது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி தமிழ்நாட்டில் 10.80 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 2.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1.80 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 0.90 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.40 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் டே 1 வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் 24.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கலெக்ஷன் மிகப்பெரிய கலெக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய பெரிய ஹீரோங்களுக்கே அவங்களோட 50வது படம் சரியாக ஒர்க் ஆகுறது கிடையாது. இதுவே தனுஷ் எடுத்துக்கிட்டா அவரோட 50வது படத்தில் அவர் கரியர் பெஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷனை கொடுத்துருக்காரு. இவரோட ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக வந்த கேப்டன் மில்லர் மூவி பெருசாக யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, மிக்சடு ரிவ்யூ தான் வாங்குச்சு. அப்படி இருந்த இந்த மூவி டே 1 வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 12.65 crore கலெக்ட் பண்ணிச்சு. இந்த ராயன் மூவில அதுக்கு பதில் சொல்ற விதமா கேப்டன் மில்லரோட டபுள் மடங்கு 24.35 crore கலெக்ஷன் கொடுத்து 50வது படத்துல கம்பேக்கும் கொடுத்துட்டாரு. நம்ம தனுஷோட கரியர்ல டாப் 5 தமிழ்நாடு ஓப்பனிங் கலெக்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராயன் 10.80 crore கலெக்ட் பண்ணிருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கர்ணன் 10.3 crore கலெக்ட் பண்ணிருக்கு. தேர்ட் பிளேஸ்ல நானே வருவன் 6.75 crore கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல வட சென்னை 6.5 crore கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல பட்டாசு 6.5 crore கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி 100 crore ஈஸியாக ரீச் பண்ணிடும். தமிழ்நாட்டில் ஓப்பனிங் வீக்கெண்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுன்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.